நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும். நான் நம்பவே இல்லை. நான் இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கள் இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும். சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி. சார், மேஷராசியை பொறுத்தவரைக்கும் மெயினா பரணி நட்சத்திரம், அதே போல அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிள்ளைங்க ஏதாவது இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அஸ்வினியில ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயசாது 35 வயசாது கல்யாணம் ஆயிடும், திருமணங்கள் கைகூடும். அதே போல வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இந்த வேலை நடக்கும். ஒரு சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்க, மூவ் ஆகவே மாட்டேங்குது. இல்லை ஒரு சொத்தை மீட்கணும்னு நினைக்கிறீங்க, அது வேலை ஆக மாட்டேங்குது. இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க, கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தடைகள் விலகும். நீங்க அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வீடு வாங்குறதுனா வாங்கலாம். என்ன அதிர்ஷ்ட தசை எதுன்னு பார்த்துன்னு வாங்கணும். நீங்க அதான் பண்ணணும். 7.5 சனி நடக்குது, கடன் வாங்கக்கூடிய நேரம், சுப கடனாக அமையணும். ஒரு இடம் வாங்கலான் இருக்கு, தாராளமா இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையை பார்த்து வாங்கணும். அதை மட்டும் கேட்டு செய்யுங்க. ஆனா வீடு கட்டக்கூடிய யோகம் அமையுது, லோன் கிடைக்கும். இப்ப கேட்ட உடனே கடன் கிடைச்சிடும். சனி இருக்காருல்ல, நீங்க எவ்வளோ கடன் கேட்டாலும் உடனே கடன் கிடைக்கும். ஆனா கடனை குறைத்து கொள்வது சிறப்பு. அப்ப திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், இரண்டாவது திருமணங்கள் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜஸ் பல காரணங்களால் செகண்ட் மேரேஜஸ் நடக்கும். இல்லை வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய திருமண யோகங்கள். அதே போல ஒரு சிலருக்கு பெண்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும், யோகம், பெண் யோகம் ஏற்படும். மறைமுகமான பழக்க வழக்கங்கள் நீடிக்கும். அல்ல அதுல ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு வேணான்ட்டாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான தடைகள் இருக்குமே, ஆனால் அதை மீண்டும் அந்த பழக்க வழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப மேஷராசி என்பவர்களே, மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதுசா கடன் வாங்குறது, புதுசா லோன் வாங்குறது, ஒரு முறை நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து நான் இப்ப கடன் வாங்கலாமா, எனக்கு ஆல்ரெடி இவ்வளவு லோன் இருக்கு, நான் இதை ப்ராசஸ் பண்ணலாமா, எனக்கு இப்ப தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு செய்வது சிறப்பு. அவ பாருங்க, மேஷ ராசி என்பவர்களே, கடன் சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இழந்த பலவற்றை, உங்களுக்கு ஒரு வேலை போயிருக்கலாம், வேலையில சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம், டிஸ்மிஸ் ஆயிருக்கலாம், அல்லது திரும்பவும் கோர்ட்ல போட்டு ஜெயிச்சு ஜாயின் பண்ண சொல்லி அதிகாரி கையெழுத்து போடாமல் இருக்கலாம். அப்ப இழந்தவற்றை, அது வாழ்க்கையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்தீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, திரும்பவும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப மேஷ ராசி என்பவர்களே, இழந்தவற்றை மீண்டும் பெறுவீர்கள். அது இழந்த சொத்தா இருக்கலாம், தொழில் அமைப்புகள், மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, உங்க தொழில் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த தொழில் கஷ்டங்கள் விலகும். அதே போல எதிரிகளுடைய தொந்தரவுகள், அது அக்கம் பக்கத்துல இருக்கலாம், மெயினா பிசினஸ்ல தொழில் அமைப்புகள்ல இருக்கலாம், இல்ல ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் இருக்குமே, ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள், என்னால தாங்க முடியல சாமி, வேணும்னே வச்சு செய்யறாங்க. சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதலாளிமார்களுக்கும் இவங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டுடும். கூட இருக்கிறவங்க ஏதாவது கலகம் பண்ணி விட்டுடுவாங்க, எதிர்ப்பு வந்துடும், வேலையை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வம்பு வழக்கு போட்டுடுவாங்க, ஒரு ஜெயில் யோகம் மாதிரி ஒரு கேஸ் கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப அதெல்லாம் எதிரிகளுடைய கால நேரம். இதெல்லாம் தான் அந்த சனி செய்வார், கலகம்னு பேரு. அப்ப அந்த மாதிரி கலகம், கலகத்தால் வந்த துன்பம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் ஒன்னும் கலங்காதீங்க, காப்பாற்றுவாள், வாழ வைப்பால் வாராகி. வாழ வைப்பால் வாராது. எவ்வளவு பெரிய கலகமாக இருந்தாலும், அல்லது வசியமா இருந்தாலும், செய்வினையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வாழ வைப்பால் வாராகி. அதே போல அரசியல் நண்பர்களுக்கு, அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லது நடக்கும். அப்ப இந்த சனி வக்ரத்தால் மேஷ ராசிக்கு திரும்பவும் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வழிபாடுகள் முக்கியம். உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்க ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். மேஷ ராசி அன்பர்களே.